ராகியில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்தலாமா? இப்போ இந்த ரெசிபிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கடாயில் நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை சேர்த்து நம்ம வறுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நெய் கூட சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வெள்ளை ரவை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு ராகி சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வறுத்துக்கலாம். மாவையும் ரவையும் வறுத்ததுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சிருக்க மாவு 3 ஏலக்காய் அது கூட முந்திரி திராட்சை வறுத்தது இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாயில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் 1/4 கப்பு சூடான பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதுவும் கடாயில் ஒட்டாமல் வரணும். அதுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுட்டு நீங்கள் லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.